வழக்குகள் நடந்துட்டு இருக்கு. கஸ்டோடியல் டெத் 1-2 இல்ல, தொடர்ந்து எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. ஒரு இந்து அறநிலையத்துறை கோவிலுக்குள்ள ஒரு கஸ்டோடியல் டெத் நடக்குது. அந்த டெத்தை பத்தி இந்த அரசாங்கம் எந்தவித ஒரு பதிலையும் சொல்லாம அது கடந்து போயிட்டு இருக்கு. அந்த காவல்துறையின் மேலதிகாரினுடைய அழுத்தத்தின் பேர்ல நாங்க அவரை அடிச்சோம், துன்புறுத்தணும், அதை இறந்துட்டான்னு சொல்றாங்க. கஸ்டோடியல் டெத் பாத்தீங்கன்னா குறிப்பா காவலர்கள் ஒரு மனிதனை எப்படியெல்லாம் சித்திரவதை செய்யக்கூடாதோ அப்படியெல்லாம் சித்திரவதை செய்யறாங்க. அதை பாத்தீங்கன்னா குடிக்க தண்ணிக்கு கூட பாத்தீங்கன்னாக்கா மிளகாத்தூளை கரைச்சி கொடுக்குற சம்பவம் இருக்கு. இதே மாதிரி கஸ்டோடியல் டெத்ல பாத்தீங்கன்னாக்கா உறுப்புகள்ல பிறப்புறுப்புல மிளகாத்தூள் போடுறது இருக்கு. பிறப்புறுப்புல பெண்கள் பிறப்புறுப்புல லட்டியை விடுற கஸ்டோடியல் டெத் இருக்கு. இது மாதிரி பல விதமான கஸ்டோடியல் டெத். போலீஸ் காவலனுடைய பூட் ஷூட்டை உடைச்சி மார்பகத்தை கிழிச்சு 10 தையல் போட்ட இறந்த கஸ்டோடியல் டெத் நபர்கள்லாம் இங்க இருக்காங்க. தமிழ்நாட்டில் தொடர்ந்து கஸ்டோடியல் டெத் நிகழ்ந்துகிட்டே இருக்கு. அது இந்தியா முழுவதுமே நிகழ்து. இந்த கஸ்டோடியல் டெத் குறிப்பா யாரு தாக்குறாங்கன்னாக்கா பிற்படுத்தப்பட்டவர்களும் தாழ்த்தப்பட்ட மக்களையும் பழங்குடிகளையும் தான் குறி வச்சு தாக்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு எந்த பேக்ரவுண்டுமே இல்லை. இது அடிப்படை